அனைவருக்கும் வணக்கம். அமைதி என்றால் என்ன என்று இன்று விவாதிக்கப்படுகிறது. அமைதி சுகமா அல்லது துக்கமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பதில் சொல்லுங்கள் என்றால், அது பலருக்கு துக்கமாகவும், சிலருக்கு அமைதி சுகமாகவும் இருக்கும் என்று பதில் வருகிறது. அது எப்படி ஒரே அமைதி ஒருவருக்கு சுகமாகவும், துக்கமாகவும் இருக்க முடியும் என்று ஆய்வினை மேற்கொண்டபோது, எனக்கு லோ லெவல்ல இருந்து பேச முடியுதான்னு தெரியல. நான் ஹை லெவல்ல இருந்தே பேசுறேன். கேளுங்க. ஒரு நடிகன் இருக்கின்றான். நடிக்காமல் இருக்கின்றான். ஓகேவா? ஷூட்டிங் எதுவும் இல்லாம இருக்கான். ஸோ அவன் அவன் பாட்டுக்கு இருக்கான். இவன் பாட்டுக்கு அவனுடைய சொந்த பிரச்சனைகளை அவன் சிந்திச்சுட்டு இருக்கான்லாம் யோசிக்க கூடாது இப்ப. நடிக்கலைன்னா அவன் எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நடிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னோடனே நடிக்க போயிட்டான். ஷூட்டிங் வாங்க அப்படின்னு போட்டோன்னே டேக் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன பிறகு போயிட்டாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட் அவனுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பேசணும், என்ன நினைக்கணும். ஸோ உள்ள எண்ணங்கள் இல்லாமல் செயல்ல பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ட்ரி ஆன உடனே எண்ணங்கள் கடகடன்னு ஓடுது. அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் நடக்குது, அனுபவம் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஓகேவா? இப்போ இந்த நடிகன், அதாவது பிஃபோர் ஆக்டிங் அப்படிங்கிறவன் அந்த எண்ணங்கள் எதுவுமின்றி அமைதியாக இருந்த அந்த ஒரு சூழல், இப்ப எண்ணங்களை அதிகமாக வைத்துக்கொண்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் அப்படின்னு 2 நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த நடிகன் அமைதி அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிச்சீங்க அப்படின்னா, அவன் நடிக்காமல் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பான், நடிக்கும்போது எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவனுடைய அமைதி ஒரே மாதிரியாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? அதாவது அண்ணா சொன்னாரு, இட் டசன்ட் மீன் தட் நீ தாட்டா இருக்கியா, தாட்லெஸ்ஸா இருக்கியா, இட் டசன்ட் மேட்டர். இங்க எது மேட்டர் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஏன்னா இவன் நடிக்காம இருக்கும்போது தாட்லெஸ்ஸா இருக்கான், நடிக்கும்போது தாட்ஃபுல்லா இருக்கான். 2 இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காங்க. 2 இடத்துலயும் அவன் அடைய அமைதிக்கு எந்த பங்கமும் ஏற்படவே இல்லை அல்லவா? அவன் கத்துறான், குதிக்கிறான், கோவப்படுறான், அழுறான், சிரிக்கிறான், என்ன வேணா பண்ணட்டும். பட் அவனுடைய ஆழ்ந்த அமைதிக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டிருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? அவன் ஆனந்த சுரூபத்திற்கு அந்த ரம்ய ரமலா சமாதானம் நம்ம சொல்ற அந்த விஷயத்துக்கு அவனுக்கு ஏதாவது பங்கம் ஆயிருக்குமா? ஸோ இட் டசன்ட் மேட்டர் வாட் ஹி டூ இன் ஆக்டிங். அந்த மாயையில் அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தாலும் அவன் அமைதியின் சிகரமாகவே இருக்கின்றான். காரணம் தன் சுரூபத்தை உணர்ந்த காரணத்தினால், தான் யார் என்று உணர்ந்த காரணத்தினால். பெரும் கல்பனையாக இங்கே ஒரு மாயையாக தான் இங்கே அனைத்தையும் நடக்கிறது, இது உண்மையல்ல என்று உணர்ந்த காரணத்தினால் அவனுடைய அமைதிக்கு எந்த பங்கமும் ஏற்படாமலேயே தான் இருக்கிறது. சரியா? ஆதலால் அமைதி என்பது சுகஸ்வரூபமாகவே இருக்கின்றது என்ற பதில் பொருந்துகிறது. இப்ப கேள்வி என்ன? அமைதி என்பது சுகமா துக்கமா அப்படின்னா, சுகம் என்று சொன்னீர்களே என்றால் உண்மைதான். அது யாருக்கு? யாருக்குன்னா தன் சொரூபத்தை மறக்காதவனுக்கு, இந்த மாயை உண்மை அல்ல என்று தெளிவாக உணர்ந்து விளையாடுபவனுக்கு கண்டிப்பாக அமைதிதான். அவன் அடிச்சாலும் புதிச்சாலும் குதிச்சாலும் என்னதான் பண்ணாலும் அவன் அமைதியின் சொரூபம் கலங்கப்பட போவதில்லை. பட் இது யாருக்குன்னா தன் சொரூபத்தை மறக்காதவனுக்கு என்று உணர வேண்டும். சரியா? இப்ப நெக்ஸ்ட் அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அமைதியின் சொரூபமே ஆத்மாவல்லவா? நான் என்றாலே அது ஆத்மா என்றாலே அமைதி அல்லவா? அது எண்ணங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அது ஒரே மாதிரியாக அமைதியாகவே இருக்கும் அல்லவா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இந்த எக்ஸாம்பிள் 100% சூட் ஆகிடும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் திங் என்னன்னா, அமைதி துக்கம் என்ற அனுபவம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேடை பாடகன் தான் இங்கே சும்மா நாச்சுக்கும் ஒரு சோக பாடலை பாடுகின்றேன், சும்மா நாச்சுக்கும் துள்ளி குதிக்கின்ற பாடலை பாடுகின்றேன் என்று அவன் பாடியிருந்தால், சோகத்திலும் துள்ளி குதித்தலிலும் அவனுடைய அமைதியாகவே இருந்திருக்கும். துள்ளி குதிக்கும் போதும் அமைதிக்கு பங்கம் ஏற்படாது, அழுது புலம்பும் போதும் அவன் அமைதிக்கு பங்கம் ஏற்படாது. சோக பாடலிலும் சரி அல்லது சுகப்பாடலிலும் சரி. ஓகேவா? மாறாக அவன் பாடிக்கொண்டிருக்கும் போது அந்த கேரக்டர்ல கொஞ்சம் நம்ம இமர்ஸ் ஆகும்போது தான் அந்த ஃபீலை ஜென்ரேட் பண்ணி பாட முடியும். அப்படி பாடிட்டு இருக்கும்போது தன்னை அவன் மறந்தால், தான் ஒரு மேடை பாடகன், இங்கே மேடையிலே சும்மா நாச்சுக்கும் தான் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு அந்த எக்ஸ்பிரஷனை வெளிக்காட்டிட்டு இருக்கேன். எதோட எக்ஸ்பிரஷனை? அமைதியின் எக்ஸ்பிரஷனை, அமைதியான ஆனந்தத்தின் எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ட்ரி ஆன நானு கடைசியில நான் யாருன்னே மறந்தா நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பேன்?
அமைதியை இழந்தவனாக மாறிவிடுகின்றேன். அழுது புலம்புவது என்பதை கண்டிப்பாக அமைதியாக இருக்க முடியாது. துள்ளி குதித்தல் என்பது அமைதியாக இருக்க முடியாது. ஆனால் என் சொரூபத்தை மறக்காமல் அதை மாயையாக, விளையாட்டாக, ஃபன்னாக, சும்மா நாஜுக்கம் செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் தான் அழுது புலம்புவதும் துள்ளி குதிப்பதும் இங்கே அமைதிக்கு பங்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் என்னை மறந்து விட்டேன் என்றால், உண்மையாகவே அழுதேன் என்றால், உண்மையாகவே குதித்தேன் என்றால் நான் அமைதியை இழந்து விட்டேன் என்றே அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப நெக்ஸ்ட் இந்த போரிங், அந்த சலிப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, இது ஏன் வருது அப்படின்னு கேட்டா, ஒன்ஸ் இவன் சொரூபத்தை மறந்ததுக்கு அப்புறமா இவன் அழுது புறம்ப ஆரம்பிக்கின்றான். அழுவதை உண்மை என்று நினைத்த காரணத்தினால் அழுவது அவனுக்கு பிடிக்காது. சிரிக்கிறதுக்கு பிடிக்கும். அழுகையிலிருந்து மீண்டெழுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று உண்மையாகவே சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். அப்போது அந்த சிந்தனை மிகப்பெரிய பாரமாக இருக்கும். மேற்கொண்டு இது எப்படியாவது நான் அடுத்து சிரிப்பதற்குண்டான வேலையை, அதாவது சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஒருவேளை அச்சீவே பண்ணிட்டானே கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாவது அமைதி வரும்னு நினைக்கிறீங்களா? அச்சீவ் பண்ண உடனே மமதை வரும், அகங்காரம் வரும். அது இன்னும் மேலும் ஆசைகளை தூண்டும், இன்னும் எக்கச்சக்கமான எண்ணங்களை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த எண்ணங்கள் விருப்பு வெறுப்பிலே சிக்கிக்கொண்டு அகங்காரத்திலே மாட்டிக்கொண்டு நான் வேறு நீ வேறு என்ற காரணத்தினால் அஞ்ஞான லட்சங்கள் அனைத்தையும் ஒருங்கே அரங்கேற அங்கே விருப்பும் வெறுப்பும் குடிகொண்டு அவன் அங்கே அமைதியை முழுமையாக இழந்து சின்னா பின்னமாகின்றான். ஸோ திஸ் இஸ் தி வே அவன் அமைதி இழக்கின்றான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ அந்த மாதிரி முழுக்க முழுக்க விருப்பு வெறுப்புல சிக்கிட்டு அகங்காரத்தின் உச்சியில் இருக்கிறவன்ட்டு போயிட்டு நீ அமைதியா இருப்பா அப்படின்னு சொன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவன் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனதை அமைதியாக இருக்க சொன்னால் அது இன்னும் அதிகமாக கொந்தளிக்கும். ஏனென்றால் ஆசைகள் அதிகமா இருக்கும் போது அது கொந்தளித்துத்தான் தன் ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியும். ஆனால் அமைதியாயிட்டா ஆசை எதுவும் நிறைவேறாது. சும்மா உட்காந்தா எப்படிரா நான் எனக்கு இருக்கிற ஆசையை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, சும்மா என்னால இருக்க முடியாது, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்று பயங்கரமான ஒர்க்கஹாலிக்காகவும் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100% ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. வெல் தே அஸ்யூம் themselves as if that they are happy. 100% ரெஸ்ட்லெஸ்ஸாக என்னத்தையோ அச்சீவ் பண்ணிட்டு இருக்கவன் சொல்லுவான், நான் சந்தோஷமா தானே இருக்கேன், என்ன 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 கஷ்டம் எனக்கு, சும்மா உட்கார சொன்னாதாங்க எனக்கு கஷ்டம், என்ன ஓட சொன்னாலும் எனக்கு கஷ்டம் இல்லைங்க, எப்படி தாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பான். நாங்க தோப்புல இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு. அவர் பயங்கரமான ஒர்க்கஹாலிக். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கரமா உழைப்பாரு. சரியா? அவர் எங்களை பார்த்து கேட்டாரு, ஏங்க எப்படி தாங்க இப்படி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சும்மாவே உட்காந்துருக்கீங்க, அப்போப்பா ஒரு நாள் இருக்க சொன்னாலும் நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னாரு. அப்படியாங்க? ஏங்க? நமக்கெல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நமக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்களா? அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. அது இருந்தா நான் சந்தோஷமா வாழுவேங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இப்ப பண்ற பிசினஸ்ல எனக்கு ஒரு பைசாவும் தேவையில்லை, நான் இலவசமா எல்லாத்துக்கும் சேவை பண்ண போறேன் அப்படின்னு அவர் ப்ராஃபிட்டை குறைங்கன்னாலே எழுதுருவாரு. நம்ம லாஸ்ட்ல பண்ணுங்க, நமக்கு வேற தேவை சந்தோஷம் தானேங்க, நமக்கு எதுக்குங்க பணம், எல்லாத்தையும் ஒரு பைசா இல்லாம நான் பண்ண போறேன்னு நீங்க ஆஃபரை கொடுத்தீங்கன்னா இப்ப 10 ஆஃபர் வருதுன்னா 100 ஆஃபர் வரும். ஏன்னா இலவசமா பண்ண தயாராயிட்டீங்கல்ல, அப்போ நீங்க நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கலாங்க என்று ஐடியா கொடுத்தேன். அது எப்படி முடியும் அப்படின்னு இழுத்தாரு. ஏங்க உங்களுக்கு வேணும் ஓடுறது தானுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதானுங்க, அது எப்படி முடியும், பணம் வேணும் இல்ல. ஸோ நீ ஓடுறதே பணத்துக்காக ஓடிட்டு நான் ஓடுறேன் சுகமா இருக்குன்னு நீ சொன்னா நான் நம்பிடுவா? ஸோ திஸ் இஸ் தி வே தி பீப்புள் ஆர் சீட்டிங் themselves as if that நாங்க உழைச்சாதான் நாங்க சந்தோஷமா இருப்போம், ஓடினாதான் சந்தோஷமா இருப்போம். நீ ஓடுறதும் விருப்பு விருப்பு இல்லாம ஓடினா தானே சந்தோஷமா இருப்ப, ஓடிக்கிட்டே இருந்தா நீ சந்தோஷமா இருந்துருவியாக்கும். அதே மாதிரி நீ விருப்பு வெறுப்பு இல்லாம சும்மா உட்கார்ந்தா தானே சந்தோஷமா இருப்ப. அப்ப சும்மா உட்காரும் போதும் சரி, நீ ஓடும் போதும் சரி, மனதிலே சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு உன் சொரூபத்தை நீ உணர்ந்திருக்க வேண்டும். நீ யார் என்பதை உணராத வரைக்கும், இந்த உலகம் மாயை என்பது புரியாத வரைக்கும் விருப்பு வெறுப்பிலிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீ அமைதியாக இருந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, உன்னை அமைதியின்மை துரத்தி கொண்டேதான் இருக்கும் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப என்ன இதுல மெயினா நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு பெரிய லூஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க. அமைதியா என்ன பார்த்தே கேட்பானுங்க, என்னங்க நீங்க சும்மாவே உட்காந்துட்டு இருக்கீங்க, லைஃபையே வீணடிக்கிறீங்க, சுத்தணுங்க, அங்க எங்க போகணும், ஜாலியா இருக்கணும்,
இப்படிலாம் உங்களுக்கு இருக்கவே தெரியலையே, என்ன வாழ்க்கை வாழ்றீங்க என்று அவர்களுக்கு கேட்க தோன்றுகிறது. சரியா? தே அஷ்யூம் தெம்செல்ஃப் தட் அவங்க வந்து ஜாலியா சுத்துறாங்களாமா, அங்க ஓடுறாங்களாமா, பாடுறாங்களாமா, அதனால அவங்க என்னை விட அதிகமா சந்தோஷமா இருக்கலாங்களாமா அப்படின்னு அவங்க நினைப்பு. சரியா? how foolishness it is. ஏண்டா எதுவுமே இல்லாம சந்தோஷமா வாழ தெரியாத நீ ஓடினா மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வித்வுட் எனி திங் யூ ஷுட் ரிமைன் ஹாப்பி. அதை நீ அச்சீவ் பண்ண பிறகுதான் நீ ஓடும் போதும் அந்த ஹாப்பினஸ் உன்னால கொண்டு வரவே முடியும். ஏங்க நான் கம்பெனி பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் விட்டு அந்த அமைதியை நான் தொட வேண்டும். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஒரு கோலை வச்சிருந்தேன் நாங்க. ஒரு பைசா இல்லாம எதுவுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும்னு ஒரு கோலை மாத்திரம் அப்படின்னா அதுல அச்சீவ் பண்ண தெரிஞ்சாதானே நீ எதுல இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும். சுகம் வெளியிலே இல்லை, சுகம் வெளியிலேன்னு வாயிலேயே பேசக்கூடாதுங்க. சுகம் வெளியிலே இல்லை என்பதை புரிந்து கொண்டு என்னில் தான் சுகம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு என் சுரூப சுகத்தில் திளைக்கும் போது வெளியில் எதுவுமே தேவையில்லை என்ற அந்த ஃபீலிங்கை அனுபவிக்கணும்ல. அப்ப எதுவுமே இல்லாமல் உன்னுள் அமைதியை ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய திறன் படைத்த ஒருவனால் தானே வெளியில் இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்க முடியும். நீ உள்ளுக்குள்ள அமைதியா இருக்க சொன்னா ஐயோ அம்மா முடியாதுன்னு எப்ப சொல்லிட்டியோ அப்பவே நீ வெளியில ஓடும் போதும் அமைதியா இல்ல. ஓடுறதுனால சுகம்னு நினைச்சிட்டு இருக்கிய அது மிகப்பெரிய துக்கத்தை வேற கொடுக்கும். அதையும் சேர்ந்து அனுபவிக்கணும். அது ஒரு கர்மாவை கொடுக்கும். இப்படி லாங் லாஸ்டிங்கா பிறவி சூழலிலே சிக்கி தவிக்கும் ஒரு அவல நிலைதான் நீ இருக்கின்ற நிலை என்பதை உணர வேண்டாமா? எல்லாம் புரிஞ்சுக்காம என்னமோ அமைதியா இருக்கிறது வந்து கஷ்டம் மாதிரியும் நீங்க என்னமோ பெரிய சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அவன் நினைச்சுக்கிறது. சரியா? All this foolishness comes just because of not knowing your Swarupa. நீ யார் என்று உணராத வரைக்கும் இந்த கதை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். Therefore let us feel who we are. நான் ஆனந்த சொரூபம், அமைதியின் சொரூபம். இடம் எதுவுமே இல்லை என்றாலும் நான் ஆனந்தமாக வாழ முடியும். எண்ணங்களே இன்றி கூட ஆனந்தமாக வாழ முடியும் என்ற ஒரு நிலையை உணர வேண்டும், புரிய வேண்டும். அதன் பிறகு கண்ணனை போல் மௌலியை போல் ஆயிரம் லீலைகள் செய்தாலும் நீ 100% சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும் என்பது எனது பதில்.